வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்டுகளை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினம்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மொத்தமாக 9,000 தரிசன டிக்கெட்டுகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இன்றைய தினத்திற்கான காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்டுகள் இதில் அடங்கும். அதேபோல் நாளை தினத்திற்கான விடியற் காலை 3 மணி புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்டில் சுமார் 2,000 தரிசன டிக்கெட்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாக நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2 மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து தரிசன டிக்கெட்டுகளும் வழங்கப்பட்டுள்ளதால் விடியற்காலை 4.25 மணி நேர நிலவரப்படி கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. ஏனென்றால் டிக்கெட்டுகள் அனைத்தும் திறந்துவிட்டது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்பட்டது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சௌதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செலவரும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையின் தொடக்கத்திலே, அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினம்தோறும் விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த டிக்கெட்டுகள் அனைத்தும் 1250வது படிக்கட்டில் ஸ்கேன் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 1500 தரிசன டிக்கெட்டுகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்டுகள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 7:30 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சௌதர்ஷர்களும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை காலை விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையிலும் சற்று அதிகமாக காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமண திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனைத்து செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற உழைக்கும் இந்த வீடியோ மற்றும் திருமண திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.